புதிய கல்விக் கொள்கையின் பல்வேறு அம்சங்களுக்கு குறிப்பாக மும்மொழி கொள்கைக்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மக்களவையில் மோதல் வெடித்தது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கிய நிலையில் கேள்வி நேரத்தில் திமுகவின் தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய அரசின் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு நிதி மறுக்கப்படாது என்று வாக்குறுதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மத்திய அரசின் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த தமிழ்நாடு பின்னர் யாருடைய பேச்சையோ கேட்டு நிலைப்பாட்டை மாற்றியது தவறு என்று சாடி நாகரீகமற்றவர்கள் என்கிற வார்த்தையை மக்களவையில் பயன்படுத்தினார். தர்மேந்திர பிரதானின் விமர்சனத்திற்கு திமுக எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். March, they are saying the MOU. Why the account? Not the tell. Why the account? My information, their chief minister was ready to accept that. Some super chief minister, some new person came up. திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பல்வேறு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களும் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்தனர். திமுக எம்பிக்கள் அவைத்தலைவர் இருக்கையை முற்றுகையிட்டு தொடர் முழக்கங்களை எழுப்பிய நிலையில் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தர்மேந்திர பிரதான் தற்போது நடைபெறுவது அனைத்தும் அரசியல் நாடகம் என்றார். In Tamil Nadu, only due to political harakiri, because they have lot of internal problems. Their education minister with few senior MP came to see me. They agreed at one point of time, they went back, my information, Honorable Chief Minister of Tamil Nadu was agreeing to the agreed proposition, but somehow some politics came up, internal politics came up, they went back. உடனடியாக இதற்கு பதிலளித்த திமுக எம்பி கனிமொழி புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதாக கையெழுத்திட வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துவதாகவும் மாநில அரசின் உரிமைகள் நசுக்கப்படுவதாகவும் விமர்சித்தார். In his reply in Parliament today, has called the members of Parliament, the Tamil Nadu government and the people of Tamil Nadu uncivilized. No. Sir, and you've taken my name also, sir. I'd like to explain. Sir, the truth is that members of Parliament... Sir, that is not enough, sir. Sir, the and met the minister representing that SSA funds have to be released to Tamil Nadu. And the minister from Tamil Nadu also was there in the delegation. And we had clearly said that we have issues with the NEP. We cannot accept it in full because 3-language policy is not acceptable to Tamil Nadu. மக்களவை மீண்டும் கூடியதும் தர்மேந்திர பிரதான் மக்களவையை தவறாக வழி நடத்துகிறார் என்று கனிமொழி குற்றம் சாட்டினார். நாகரீகமற்றவர்கள் என்று தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்தார். இதையடுத்து தனது வார்த்தையை திரும்ப பெறுவதாக பிரதான் கூறினார். On one point she raised, I mentioned a word which I should not use regarding on the members of my Tamil Nadu, on the government of Tamil Nadu and people of Tamil Nadu. Let us not mix. I am not. Let me first withdraw my word. If it hurts my word to anybody, I withdraw my words. I don't have an issue on that. அவை குறிப்பிலிருந்து அந்த வார்த்தை நீக்கப்படும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா பின்னர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நிலைப்பாடு மற்றும் தர்மேந்திர பிரதானின் பேச்சு ஆகியவற்றுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடையாள வெளிநடப்பு செய்தனர். இதே நேரத்தில் திருச்சி சிவா, வில்சன், கனிமொழி என் சோமு, கிரிராஜன் மற்றும் அப்துல்லா உள்ளிட்ட திமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கக்கூடாது என்றும் ஹிந்தியை திணிக்கக்கூடாது என்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் முழக்கங்களை எழுப்பினர். மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி மாநிலங்களவையில் வெளிநடப்பு செய்த திமுக உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக புதுதில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.